ஹலோ வணக்கம். வெல்கம் டு இன்ஃபினைட் பேஷன் சேனல். இந்த வீடியோவில் மக்போர்டு வச்சு தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பொருளும் எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரே தடவை வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. அந்தந்த ப்ராசஸ் பண்ணும்போது தேவையான பொருட்களை அப்பப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தாஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பொருளோட லிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மக்-போர்டு, இதில் தான் நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்ய போகிறோம். இதில் படத்தோட அவுட்லைன், ஸ்டோன்ஸு, அப்புறமா மக்கு வேலைப்பாடு இருக்குது. பிகினர்ஸ் மக்-போர்டு வச்சு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். போர்ட் மேக்கிங்லேருந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணால் பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதோட போர்ட் மேக்கிங்க்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்கிறதையும் தவிர்க்கலாம். தஞ்சாவூர் பெயிண்டிங் கடையில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மக்-போர்டை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தது கோல்ட் ஃபாயில் புக்கு. இந்த கோல்ட் ஃபாயிலை தான் மக் ஒர்க் மேலே நம்ம ஒட்ட போகிறோம். இது 22 கேரட் கோல்ட் ஃபாயிலை சின்னதாக மெல்லிசான ஒரு பேப்பர் மேலே ஒட்டியிருக்காங்க. நான் இந்த புக்கை சென்னையில் இருக்க மேத்தா டைமண்ட்ஸுங்கிற கடையிலேருந்து வாங்கினேன். மார்க்கெட்டில் சிந்தட்டிக் கோல்ட்லேருந்து ரியல் கோல்டு வர நிறைய குவாலிட்டிஸில் கோல்ட் ஃபாயில் புக் கிடைக்கிது. இந்த புக் ஃபஸ்ட் குவாலிட்டி, அதாவது 22 கேரட் கோல்ட் ஃபாயில் இருக்குது. ஒரு புக்கில் 25 ஷீட்ஸ் இருக்கும். அடுத்து அரபிக்கம்முங்கிறது மரக்கூந்து. இது சின்ன சின்ன கட்டிகளாக கடையில் கிடைக்கும். அதை எப்படி கம்மா செய்யறதுங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பதிவிடுறேன். அடுத்து கத்திரிக்கோல், ஒரு சுத்தமான வெள்ளை பனியன் துணி. அடுத்தது பேனா கத்தி, பென் நைஃப்னு சொல்லுவாங்க. இதில் பிளேடு வந்துட்டு பேனா மாதிரி இருக்கிற இந்த ஹேண்டிலுக்கு மேல் பகுதியில் இருக்கும். இந்த பிளேடை நம்ம கலட்டி மாற்றிக்கலாம். இந்த கிரிப்ஸு வந்துட்டு இந்த பெண்ணை ஸ்டெடியாக பிடிச்சிக்க ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த பென் நைஃபை தேவையில்லாத கோல்ட் ஃபாயிலை கட் பண்ணி எடுக்க நம்ம பயன்படுத்துவோம். இந்த பென் நைஃப் கூட சேஃப்டி கேப்பும் 5 ஸ்பேர் பிளேடும் வந்தது. இது ஸ்டேஷ்னரி ஷாப் இல்லை ஆன்லைனில் கிடைக்கிது. அடுத்து ஸ்டோன் கிளீனிங் டூல்ஸு. ரவுண்டு கல் மேலே ஒட்டியிருக்க கோல்ட் ஃபாயிலை வெட்ட நம்ம இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். இது தையலை பிரிக்கிற சீம் ரிப்பர். இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஆணி இல்லை பின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக க்ளீன் ஃபினிஷ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் கிளீனிங் செட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் 5 வெவ்வேறு சைஸ் டூல்ஸ் இருக்குது. இந்த ஒரு செட்டு எல்லா சைஸ் ரவுண்ட் ஸ்டோனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கிறது ஆப்ஷனல் தான். சீம் ரிப்பர், ஆணியெல்லாம் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் இந்த செட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது டெக்னிக்கல் ட்ராயிங் பென். இந்த பெண்ணை கோல்ட் ஃபாயில் மேலே அவுட்லைன் போட நம்ம பயன்படுத்துவோம். இந்த பெண்ணோட டிப் சைஸ் வந்துட்டு 0.2. இந்த பென் வந்துட்டு ஃபவுண்டைன் பென் மாதிரி தான். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ரீஃபில் கார்ட்டேஜ் இருக்குது. இதில் நான் பிளாக் ட்ராயிங் இங்க்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். கோல்ட் ஃபாயில் மேலே என்ன கலர் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பினாலும் அதை ட்ராயிங் இங்க் வச்சு மட்டும்தான் கொடுக்கணும். அதனால் மார்க்கர் பென்னோ இல்லை ஸ்டிக் பென்னோ யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இதுதான் ட்ராயிங் இங்க்கு. கண்டிப்பாக பிளாக் கலரும் கிரிம்சன் கலரும் தேவைப்படும். நான் தனித்தனியாக தான் இந்த பாட்டில்ஸை வாங்கினேன். ப்ரீமியம் போஸ்டர் கலர்ஸ். நான் கேமல் பிராண்டோட 12 பாட்டில் செட் வாங்கியிருக்கேன். நீங்கள் இது மாதிரி செட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை லூஸில் தனித்தனி பாட்டில்ஸாகவும் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரீமியம் போஸ்டர் கலர்ஸாக வாங்குங்க, அதுதான் நல்ல ஃபினிஷை கொடுக்கும். இதெல்லாம் தான் இந்த செட்டில் இருக்க கலர்ஸு. இதில் இல்லாத ஸ்கின் கலர், ஆரஞ்சு மாதிரியான கலர்ஸு தனியாக செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். அடுத்து கலர் பண்ண தேவையான ப்ரஷ்ஷும் பேலட்டும். நான் ஃபேபர் கேஸ்டல் அப்புறம் கேம்லின் பிராண்ட்ஸோட சிந்தட்டிக் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறேன். கலர் மிக்ஸ் பண்ண பேலட்.
இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் சீரீஸை நான் இந்த மக் போர்டு வச்சு தான் பண்ண போகிறேன். இதே மக் போர்டு நீங்கள் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.